எல்எல்எம்ல பேசிக்காக பார்த்தீங்கன்னா சில ஃப்ளாஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா அவுடேட்டட் டேட்டா. ஸோ இந்த அவுடேட்டட் டேட்டா ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா ரீசெண்டான டேட்டா வந்து எல்எல்எம்ல அவைலபிளாக இருக்காது. அது வந்து அவுடேட்டடாக இருக்கும். அது ட்ரெயின் பண்ணுறப்ப என்ன டேட்டா இருந்துச்சோ அதுதான் இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சோர்சிங்கோட ப்ராப்ளம் என்னென்னா, இது ஆன்சர் பண்ணுற ஆன்சர் இது எப்படி உனக்கு தெரியும், எந்த இடத்துலேருந்து நீ இதை எடுத்து எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா, இது ஹாலுசினேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹாலுசினேஷன். ஸோ இந்த ஹாலுசினேஷன் ப்ராப்ளமும் ஒரு பெரிய ப்ராப்ளம். எல்எல்எம்க்கு ஆன்சர் தெரில அப்படின்னாலும் எனக்கு தெரில அப்படின்னு சொல்லாமல் அது தெரிஞ்சதை வச்சு வந்து ஹாலுசினேட் பண்ண, இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலுசினேட் வந்து ஒரு க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் மூணுமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த 3 ப்ராப்ளமையும் நீங்கள் அவுட்கம் பண்ணி வரணும் அப்படின்னா ரேக் மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவுடேட்டடை நீங்கள் ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னா கீப்பிங் ஆன் வி நீட் டு ட்ரெயின். ஸோ நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ டேட்டா வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் அது கம்ப்யூட்டேஷனலி ஹை, காசு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து ட்ரெயின் பண்ணுற மெத்தட் வந்து நாட் சூட்டபிள்.